நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக உதவி செய்ததற்கான உதவி ஆகாயிலே முந்தின ஆலயத்தின் மகிமை விட இந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். கர்த்தர் இந்த சமாதானத்தை கட்டளையிடுவார். நீங்கள் மலை மேல் போய் மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அது மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதனை இதை நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களுக்கு வந்து கர்த்தாவே, எங்களுக்கு உங்களுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் சமாதானம் நன்கு வரும்போது சமாதானத்தோடு போக, சந்தோஷத்தோடு போக, மகிழ்ச்சியோடு போக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக போகும்படியாக உதவி செய்யும். சாலமோன் பிரதிஷ்டை பண்ணப்படும் தேவ மகிமை இறங்கி வந்து ஆலயத்தை நிறைவேற்றது போல ஆண்டவரை நாங்களும் கூட ஜெபிக்கப்படும். உங்களுடைய மகிமை உங்களுடைய ஆலயத்தில் காணப்படும், இறக்கப்படும். உதவி செய்யும். மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவார் என்று சொன்னது போல இந்த ஆலயம் வருகிறவர்கள் மறுரூபப்படுத்தப்படும். உள்ளான மனுஷன் பலப்பட்டு போல வருகைக்காக கரைக்கரை ஏற்ற ஒரு மனவாட்சி சபையாக உருவாக்கப்பட உதவி செய்யும். நம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொள்வோம். இதற்காக பிரயாசப்பட்டவர்கள், இதை கட்ட உதவி செய்தவர்கள், அதிகாரிகள் கண்ட தயவு கிடைக்க செய்தது, உடல் விசுவாசிகள், ஆண்டவர் ஊழியர்கள், குடும்பம், மற்றவர்களுக்கு கூட பொருள் உதவி, பண உதவி, பல காரியங்களை உதவி செய்தார். அவர்களுடைய ஆசையும் இந்த நாளில் இதை உங்களுடைய நாமத்தினால் பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தினால் இதை பிரதிஷ்டை பண்ணுங்கள். நீர் எப்பொழுதும் அங்கே இருக்கிறார். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீதாமே இந்த வீட்டுக்கு தலைவராக, அதிகாரியாக, பொறுப்பாளியாக இருந்து இதை காத்து வழிநடத்தும்படியாக விஸ்வா இது ஒரு காவல் கோவில். இது அநேகரை பாதுகாக்கும் ஒரு இடமா, அநேகரை ரட்சித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமா காணப்பட உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு